தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. பாண்டிச்சேரியில பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற ஒன்றிய அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தேர்தல் முடியட்டும், விஜயோடு சேர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறோம், பாஜக ஆட்சியை அமைக்கிறோம் அப்படின்னு வெளியே பேசியிருக்கிறேன். வேற அதிர்ச்சியை உண்டு பண்ணலாம் உங்களுக்கு? எனக்கு இல்லவே இல்லை. இதைத்தான் நான் பல முறை கதறிட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்கேன். இந்த ஆள் அவங்க ஆளுயா, ஸ்லீப்பர் செல்லியா, புரிஞ்சுக்கங்கயா அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வழியில உள்ள வந்துடணும் அப்படின்னு பாஜக பக்கா பிளான போட்டுட்டு இருக்கு. அதனாலதான் SIR மூலமாக இந்தியாவிலே 1 கோடி வாக்கு களவாண்டது தமிழ்நாட்டுல. 1 கோடி வாக்கு. நம்ம ஒருத்தருடைய வாக்கும் இந்த தேர்தலுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பெண்களுடைய ஓட்டை இல்லாம ஆக்கிருச்சு. 1 கோடி பேருடைய வாக்கு காலியாக்கி விட்டுருச்சு பாஜக. SIR என்கிற முறையில சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படின்ற முறையில தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு வச்சு ஓட்ட திருவிச்சு ஏற்கனவே 1 கோடி ஓட்டு போச்சு. அதிமுகவோடு சேர்ந்து பல உடைஞ்ச கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்த்து ஓட்ட உருவாக்கலாம் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அது மட்டும் பத்தாது. அப்பதான் நம்ம அண்ணன் விஜய கட்சி ஆரம்பிக்க வச்சது. விஜய கட்சி ஆரம்பிக்க வச்சு களத்துல இறக்கி விட்டது. என்னங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்க? ஆமா, விஜய் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி பல முறை இன்றைக்கு பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி நீலாங்கரையில் இருக்கிற அவருடைய இல்லத்துக்கு வந்திருக்காரு. பல முறை வந்துருச்சு, அரசியல் கட்சிக்கு வாங்க, ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிங்க, ஒரு கட்சியை தொடங்கி வாங்க, அரசியலுக்குள்ள வாங்கன்னு திரும்ப திரும்ப பேசினார். யார் இந்த ரங்கசாமி? பாஜகவோடு கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர் ரங்கசாமி. பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளா பாண்டிச்சேரியில இருக்கிறது யாரு? நமச்சிவாயம். அவர் இவருக்கு மருமையன். புரியுதுங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான் விஜய பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டான். சரியா? புஷி ஆனந்த் தான் என்ன வேணும்? புஷி ஆனந்த் இவருடைய சிஷ்யன், முதலமைச்சருடைய சிஷ்யன். பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோடைய சிஷ்யன் புஷி ஆனந்த். அதெல்லாம் இந்த எல்லா பீஸுகளும் சேர்ந்துதான் இவரை அரசியலுக்கு தள்ளிட்டு வந்தாங்க. 2வது விஷயம் நான் கேட்கிறேன். Y+ பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எத்தனை தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சங்கி பயல்களுக்கு பூரா கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை தொடங்கி அத்தனை பயல்களுக்கு கொடுத்திருக்காங்க Y பாதுகாப்பு. ஏங்க, வேலூர் இப்ராஹிமுக்கு இஸ்லாமியர்களை கருவறுத்த ஒரு கும்பலோடு சோத்துக்கு போய் சேர்ந்திருக்கிற வேலூர் இப்ராஹிம்கே Y+ பாதுகாப்பு. விவாதத்துக்கெல்லாம் வந்தாருன்னா 5-6 பேர் துப்பாக்கியோட உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி உசுறு பயம் அதுகளுக்கு. அப்ப பாஜக சங்கிகளுக்கு தான் இங்கே பாதுகாப்பு Y+. விஜய்க்கு ஏன் கொடுத்தீங்க? விஜய்க்கு யாரு கேட்டது? விஜய்க்கு எப்படி வழங்கப்பட்டது? பாஜக விஜயை வளர்த்தெடுக்கிறது, வழங்குச்சு. இதுக்கு அப்புறம் பாஜகவுல போய் சேர்ந்தவங்க பாருங்க. பாஜகவினுடைய பொருளாளர் யாரு? RSSல இருந்து வந்த ஒரு ஆளு. நிர்மல் குமார் யாரு? RSSல இருந்து வளர்ந்து பாஜகவினுடைய ஐடி விங் போய் அங்கிருந்து அதிமுக போய் அங்கிருந்து இங்க வந்தவர் யாரு? நிர்மல் குமார். நிர்மல் குமார் இங்க எங்க போட்டியிடுறாரு கொஞ்சம் சொல்லுங்க யாராச்சும்? திருப்பரங்குன்றத்தில் எங்க தொகுதியில போட்டிடுறாரு? திருப்பரங்குன்ற தொகுதியில போட்டிடுறாரு நிர்மல் குமார். இப்ப நான் என்ன கேக்குறேன், நிர்மல் குமார் பாஜக காரன், RSSல வளர்த்தெடுக்கப்பட்ட இந்துத்துவ மனநிலை கொண்ட ஒருத்தன். அவனை கொண்டு போய் திருப்பரங்குன்றத்தில் நிப்பாட்டுறாரு அண்ணன் விஜய். எதுக்கு? ஏன்னா அவனுக்கு தெரியும் பாஜக காரன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஜெயிக்க மாட்டோம், நிர்மல் குமாரை ஜெயிக்க வச்சிட்டோம்னா நம்மால் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் அப்படின்னு நிர்மல் குமாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக பாஜகவோடு உள்வேலை பார்த்துதான் அங்க நிப்பாட்டி இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விஜய் திருப்பரங்குன்ற விஜயத்தை பத்தி பேசவே இல்ல, விஷயத்த பேசவே இல்ல. இவ்வளோ கலேபரம் நடந்த பிறகும் பேசல. ஏன் பேச முடியாது? ஏன்னா வழி நடத்துற குருக்கள் எல்லாம் பாஜக காரன், RSS காரன், சங்க பரிவார் கும்பல். எப்படி பேசுவாரு? சாதி குறித்து பேச மாட்டாரு. எப்படி பேசுவாரு? பூரா அங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, உட்கார வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி அண்ணாத்த பேசுவாரு? புரியுதுங்களா கனெக்ஷனு? நிர்மல் குமார் உள்ள வந்ததுக்கும் திருப்பரங்குன்றத்துல கேண்டிடேட்டா நிறுத்தப்பட்டதுக்கும் பின்னாடி இருக்கிறது RSS. மை டிவிக்கேன்னு ஒரு ஆப் தயாரிச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மை டிவிக்கே நீங்க டக்குன்னு உள்ள போய் போட்டீங்கன்னா அவங்க கட்சியில மெம்பர் ஆயிடலாம். கட்சியில மெம்பர்களை சேர்க்கறதுக்கு, உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு மை டிவிக்கேன்னு ஒரு ஆப் தயாரிச்சாங்க. அந்த ஆப் தயாரிச்சு கொடுத்ததே பாஜக கேண்டிடேட்டா அரசியல் இன்னவர் தான் தயாரிச்சு கொடுத்திருக்காருன்னா இவன் எப்படிங்க வெளியே? இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையிலையாவது விஜய் அண்ணா பாஜகவை கடிஞ்சு பேசியிருப்பாரு? காதலோடு பேசிதான் நீங்க பாத்திருப்பீங்க. அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னா ஒரு இடத்துல பாஜகவை மல்லிகை செண்டால் அடிச்சிருப்பாரு, ஒரு 15 இடத்துல திமுக 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 திட்டிருப்பாரு. பாத்திருக்கீங்களா? அப்ப ஏன் பாஜகவை வாய் வரல திட்டுறதுக்கு?
ஏன் திமுகவை மட்டுமே திட்டிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க? இதுதான் அவங்க பிளானே. அவங்க பிளான் இதுதான். நீ என்னைய திட்டாத, என் கூட்டாளிகளை திட்டாத, நேரா திமுக காரன் அடி. திமுகவை வீழ்த்தினால் தமிழ்நாட்டை பிடிப்பது எளிது. பாஜக தான் திட்டமே. திமுகவை வீழ்த்தி விட்டால் தமிழ்நாட்டை பிடிப்பது பாஜகவுக்கு எளிமையான காரியம். அதுக்காக தான் உள்ள வர்றான். 1 கோடி ஓட்டை எடுத்துட்டான். 2வது ஒரு பீஸை இறக்கிருக்கான். அந்த பீஸ் தான் விஜய். இப்போ அல்லு சில்ல 56 உடஞ்சு போன கட்சியை ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஓட்ட விட்டுற கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கானா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அதிமுகவை காலி பண்ணியாச்சு. 2வது பலமாய் இருக்கிற திமுகவை காலி பண்ணணும்னா அதற்கு நிகரான ஒரு ஆளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்படி உருவாக்க வேண்டிய ஒரு ஆள் தான் விஜய். பாண்டிச்சேரியில வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாங்கல்ல, 15 பேர், 30 தொகுதியில 15 பேர் பாஜக காரன், பாஜக ஆதரவாளர், RSS காரன், ஒரு 2-3 பேரு அதிமுக. பாத்தீங்கல்ல, நான் அதை டீடைல்ல போட்டிருக்கேன் வீடியோ. இது பார்க்காதவங்க போய் பாத்துக்கோங்க. காலையில பாஜகவுல இருக்காங்க, சாயந்தரம் பார்த்தா பட்டியல்ல இருக்கான். எப்படா வெளியே வந்த, எப்படா சேர்ந்தன்னு நமக்கே தெரியல. 10 மணி நேரம் 8 மணி நேரத்துல சோழிய முடிச்சு போட்டாங்க. இவர் தான் பாஜக எதிரானவரா? பாண்டிச்சேரியில பாதிக்கு பாதி பாஜக காரனுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. இவர் பாஜக சங்கி விஜய். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க? பாதுகாப்பு வேணுமா விஜய்க்கு? நாங்க 41 பேர் நாசமா போறோம், செத்து போற இடத்துல பூரா புணத்தை இழுத்து விட்டு போ, சாதாரண உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க பூரா நாசமா போய் சாகட்டும். ஆனா இவருக்கு மட்டும் பாதுகாப்பு வேணும். அதுக்கு எங்க போய் கடிதம் கொடுத்திருக்காங்க? உள்துறை அமைச்சர். யார் உள்துறை அமைச்சர்? அமித்ஷா. அமித்ஷாவுக்கு கடிதம் கொடுத்தது மட்டும் இல்ல, அமித்ஷாவினுடைய அந்த அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய செக்ரட்டரிக்கு, செயலாளரா இருக்கிறவர், உள்துறை செயலாளர், அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு உள்துறை செயலாளர் யாருன்னு பார்த்துல கடிதம் கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி செயலாளரா இருந்து ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு மணிப்பூர்ல ஆளுநரா உட்கார்ந்துருக்கு ஒரு பீஸ். அவர் பேரு அஜய் மல்லா. இந்த அஜய் மல்லாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க முந்தா நாள். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஜி. நான் 2 கேள்வி கேட்கிறேன். மொட்டையா சம்பந்தமே இல்லாம பதவியிலே இல்லாத ஒரு உள்துறை செயலாளருக்கு நீ கடிதம் எழுதியிருக்க. அது உன் அறியாமையை காட்டுது, உன் அரசியல் அறிவை காட்டுது. ஆனா ஏன் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதுன? உங்க பாசத்தை காட்டுது. உள்துறை அமைச்சருக்கு ஏன் கடிதம் எழுதுன? பாசம். எனக்கு Y+ கொடுத்தீங்கல்ல, அதை Z+ மாத்திருங்க. பூரா சுத்து ஆள் நின்று நீ காப்பாற்றட்டும். இது ஒரு பிம்பத்தை ரெடி பண்றாங்களாமா. திமுகனால எங்களுக்கு ஆபத்து, தமிழ்நாட்டுக்குள்ள எங்களால வாழ முடியாது, திமுகனால எங்க உயிருக்கு த்ரெட்னிங், அதனால உன்னை மயிரா கூட மதிக்கல திமுக. தப்பா நினைச்சுக்கிறாங்க எங்க தோழர்களே, புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். உன்னை மதிக்கவே இல்லை. உன்னை லெப்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. உன் பேரை கூட சொல்றது கிடையாது. ஆனா இது என்ன நினைச்சுக்கிச்சு, கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் நமக்கு அப்படின்ட்டு நினைக்குது. எனக்கு உண்மையிலே சிரிப்பு என்னன்னா, தப்பா கடிதம் எழுதிட்டு 2 வருஷம் முன்னால இருந்த ஒரு பீஸ் கடிதம் எழுதிட்டு உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதி உன் பாதுகாப்ப கேக்குறேன்னா, தமிழ்நாட்டையே பாதுகாக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் உன்னை அழிச்சிருவான்னு நினைக்கிற அயோக்கியத்தனை இருக்குல்ல, இதுதான் சங்கி அரசியல். அதனால நீ சங்கி பையன். இப்ப வருவாங்க. பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காப்ல ராம்தாஸ் அத்வாலே, அவர் அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காரு தேர்தலுக்காக. வந்தவர் பிரஸ் மீட்ல பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, இங்க பாருங்க, தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்சிச்சு, ஒருவேளை தமிழ்நாட்டுல பெரும்பான்மை வாங்கல கட்சி அப்படின்னா நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? விஜய போய் பேசி கூட்டு வந்துருவோங்க. விஜய் நம்ம பாக்கெட்ல தான் இருக்காரு. விஜய போய் பேசி கூட்டு வந்துருவோம். அது எப்படி இங்க கூட்டு வர முடியும்? இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லு. ஸ்டாலினை போய் பேசி கூட்டு வந்துருவாங்க, சொல்லு. சொல்ல மாட்டேன். கம்யூனிஸ்டுகளை பேசி கூட்டு வந்துருவாங்க, சொல்லு. சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்க வரமாட்டோம்னு தெரியும். விசிகாவை கூட்டிட்டு சொல்ல மாட்டேன், ஏன்னா வரமாட்டோம்னு தெரியும். ஆனா என்ன தைரியத்துல, நெஞ்செழுத்தத்துல நான் போய் விஜய கூட்டு வந்துருவேங்க. விஜய கூட்டு வந்து நாங்க கூட்டாட்சி தத்துவத்துல கூட்டு ஆட்சி நடத்துவோங்கன்னு சொல்றேன்னா, சிபிஐ சந்திப்புன்ற பேர்ல விஜய் கூட நீங்க அடிச்ச கும்மாலம், திரிசாவை வச்சு மும்பையில பாஜக நடத்தின பேரம், அதான் நாங்க திரிசான்ற பேரு உள்ள வந்ததுனால அடக்கி வச்சிட்டு இருக்கோம். ஒரு பொம்பளை பிள்ளை பேரை உருட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கண்ணியமா நாங்க நடக்க முயற்சி பண்றோம். வாய கலராதீங்க, சரிங்களா? திரிசா வச்சு மும்பையில நீங்க பாஜகவோடு பேசிய அத்தனை மேட்டரும் எனக்கு தெரியும். போட்டு விட்டேன்னா அசிங்கமாயிரும். சரி, படிக்கணும்னு நினைக்கிற யாராவது போங்க, திரிசா மும்பை பாஜகன்னு போட்டு தினமலர்னு போட்டு வைங்க. அப்படியே கட்டுரை எழுதி வச்சிருக்கான், அப்படியே புட்டு கட்டி எழுதி வச்சிருக்கான், சரிங்களா? அதை நாங்க பேசாததுக்கு டிக்னிட்டி பாக்குறோம், கொஞ்சம் நாணயம் பாக்குறோம். நம்ம என்ன தக்குரி பயல்களா விஜய் கட்சி மாதிரியே? அதனால பாக்குறோம். அப்ப ஒண்ணு புரியுதா தோழர்களே? இந்த கும்பல் பாஜகவினுடைய கும்பல்.
பாஜகவுக்காக ஓட்ட பிரிச்சு விட்டு பலவீனப்படுத்துவதற்காக வந்த கும்பல். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக பலம் கொண்ட விடாது வெற்றி அடைகிற ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவர் விஜய். நம்ம ஊர்ல இருக்கிற தக்குறிங்க, தம்பிங்க, தங்கச்சிங்க சினிமா மோகத்துல அடியே ஓடி போய் விஜய் விஜய்ன்றீங்க. ஓட்டும் சினிமா தியேட்டரும் ஒண்ணு இல்ல. ஓட்டு உசுர கொடுத்து உலகத்துல போராடி சாமானிய மக்கள் பெற்ற உரிமை ஓட்டு. ஒரு 5 வருஷத்துல குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி சதச்சிருவாங்க தமிழ்நாட்டை. நம்ம எல்லாத்துலயும் முதலிடம் இருக்கும். கல்வி, பொருளாதாரம், பெண் விடுதலை, பெண் பாதுகாப்பு, தனி மனித வருமானம் எல்லாத்துலயும் முதலிடம் இருக்கும். மொத்தமா காவு வாங்கி நம்ம முடிச்சு விட போறோம். அதுக்கு தான் விஜய் வந்திருக்கான். இப்ப புரியுதுங்களா? அண்ணன் நொன்னேன்னு பின்னாடி அலைகிறவங்க தயவு செஞ்சு யோசிங்க. இது நம்ம சோத்து பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம தன்மான பிரச்சனை, நம்ம மாநிலத்தின் பாதுகாப்பு பிரச்சனை. ஞாபகம் வைங்க.